பக்கத்தில் ஒரு மாநிலம் நீங்கள் இந்த அளவுக்கு 6000, 10,000, 15,000 என்று உயர்த்தி வழங்குற பொழுது தமிழ்நாடு தான் எல்லா குறியீட்லையும் உயர்ந்த மாநிலம், நம்பர் 1 மாநிலம்னு நீங்கள் நம்ம பெருமை பீத்தி விளம்பரம் செய்ய முடியும். ஏன் இதுலேயும் நீங்கள் வாங்கல? இந்த உதவித்தொகை தமிழ்நாட்டில் 1500 தான் அதிகபட்சமான பேருக்கு கொடுக்குறாங்க. அது சாதாரண மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக நீங்கள் தூக்கி வீசுவது என்பது, பெண்களை புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது என்பது, அது வந்து யாரும் மன்னிக்கவும், அந்த மாதிரியான காரியங்களை செய்த காவல்துறையை யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. அதாவது நாங்கள் நேற்றுக்கு நடத்தின அந்த மாற்றுத்திறனாளிகள் நடத்திய போராட்டம் என்பது அது ஆர்ப்பாட்டம் இல்லை, அது ஒரு தொடர் முற்றுகை போராட்டம் என்று அறிவித்து தான் நாங்கள் நடத்தினோம். அடிப்படையாக தமிழ்நாட்டில் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுவது என்பது மற்ற மாநில அரசுகள் வழங்குகிற அந்த உதவித்தொகையோடு ஒப்பிடுற பொழுது ரொம்ப மோசமாக, ரொம்ப குறைவான உதவித்தொகை தான் கொடுத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக ஆந்திராவில் மாதம் குறைந்தபட்சம் 40% உணவு இருக்கிறவங்களுக்கு 6000, மீடியமாக கிட்டத்தட்ட ஒரு 75-80% உணவு இருக்கிறவங்களுக்கு 10,000, கடுமையாக பாதித்து படுத்த படுக்கையாக அடுத்த ஒரு பராமரிப்பில் இருக்கிறவங்களுக்கு 15,000. இந்த மாதிரியான அடுக்குமுறையில் மிக அதிகபட்சமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களில் 4,000க்கு மேலே உதவித்தொகை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு. இந்த உதவித்தொகை தமிழ்நாட்டில் 1500 தான் அதிகபட்சமான பேருக்கு கொடுக்குறாங்க. ஒரு சில பிரிவினருக்கு, ஒரு குறைந்தபட்ச மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், கடுமையாக உடல் ஊனமுற்ற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000ங்கிறது மாற்றுத்திறனாளி துறையில் கொடுக்குறாங்க. எனவே இந்த உதவித்தொகை என்பது முற்றிலும் பொருத்தமில்லாத, போதாத, குறைந்த உதவித்தொகைங்கிறதுனால தான் இந்த கோரிக்கைங்கிறது ஏதோ இப்போ இன்னைக்கு திடீர்னு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கலை. கடந்த ஓராண்டாக, குறிப்பாக 2024 ஆகஸ்ட் மாதத்தில் மாநிலம் முழுசும் இந்த உதவித்தொகையை உயர்த்துங்க, அதே மாதிரி 100 நாள் வேலை சம்மந்தப்பட்ட கோரிக்கை, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 35 கிலோ உணவு தானியம் வழங்கக்கூடிய அந்தியோதய அன்ன யோஜனா, இந்த உணவு அட்டை ஏஐஒய் கார்டு கொடுக்கணுங்கிற இந்த கோரிக்கைக்காக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 23 நாங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை கலெக்டருங்கள்கிட்ட ஒப்படைக்கிற போராட்டத்தை நடத்தணும். அப்புறம் அக்டோபர் 23 சென்னையில் ஒரு 10,000 பேரை திரட்டி ஒரு பெருந்திரள் தர்ணா. போராட்டத்தில் ஒரு 23,000 பேர் மாநிலம் முழுசும் கலந்துக்கிட்டாங்க. சென்னை போராட்டத்தில் 10-11,000க்கு மேலே இந்த ஒரே இடத்துல வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ஆண்டு ஜனவரி 21 மாநிலம் முழுசும் சிறை நிரப்பும் போராட்டம், மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டத்தை மாற்றுத்திறனாளிகள் நடத்தியிருக்கிறோம். அதுலேயும் ஒரு 15,000 மாற்றுத்திறனாளிகள் கலந்துருக்கு. இத்தனை போராட்டமும் அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்கிற அடிப்படையில் தான் நாங்கள் நடத்தினோம். எதுவும் அரசாங்கம் வந்து கண்டுகொள்ளாத போது ஒரு தீவிர போராட்டமாக, தொடர் போராட்டமாக சென்னை தலைமைச் செயலகத்தை, சென்னை கோட்டையை முற்றுகையிடுறதா அறிவித்து தான் நாங்கள் அந்த போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் நடத்துகிறோம். இந்த போராட்டம் என்பது நீங்கள் அறிவித்து 20-25 நாள் ஆகுது. ஆனால் அரசு தரப்பில் ஒரு சாதாரண அதிகாரி கூட இது சம்பந்தமாக பேசுவதற்கோ, கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதற்காக, அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அப்போ இந்த போராட்டத்தை நீங்கள் மாற்றுத்திறனாளி எங்கள் போராட்டத்தை பொறுத்தவரையும் சாதாரணமாக 10-15,000 மாற்றுத்திறனாளிகள் திரண்டு வரக்கூடிய, சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்த போராட்டத்துக்கு 20,000 பேரை திரட்டுவதாக திட்டமிட்டிருந்தோம். இந்த போராட்டத்துக்கு 20,000 பேர் தமிழ்நாடு முழுசும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்புனாங்க இப்படி சென்னைக்கு வந்தாங்கன்னா அதை வந்து இந்த போராட்டத்தை வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய, அவங்கள வந்து பராமரிக்க, அவங்களுக்கு போதிய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திட்ட இருக்குது. இதை வந்து தவிர்க்கிறதுக்காக கள்ளத்தனமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு திருட்டுத்தனமாக நீங்கள் வராமையே தடுக்கிறங்கிற முயற்சியில் சட்ட விதிகளுக்கு மாறாக மனித உரிமைகளை மீறுகிற வகையில் மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலையே போய், அவங்க வீடுகளில் போய் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுங்கிற மாதிரி, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடாது, வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது என்று தடுப்பது. நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தான் கிளை அளவில், தாலுகா அளவில், ஒன்றிய அளவில் அவங்கள மாற்றுத்திறனாளிகளை அழைச்சிக்கிட்டு வரணும். ஒன்றிய தலைவர், செயலாளர் அவங்கள அவங்க டார்கெட் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க வீட்டில் போய் அவங்க தலைவர்களை தடுத்தது மட்டும் இல்லை, பல இடங்களில், மேட்டூரில், தருமபுரியில், பெண்ணாகரத்தில், இந்த பக்கம் நாகப்பட்டினத்தில், எல்லாம் தமிழ்நாடு முழுசும் நீங்கள் அதையும் மீறி தலைவர்கள் வந்துடுவாங்க, பஸ்ஸில் ஏறி போகணும், ட்ரெயினில் ஏறி போகணும்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுகளில் வந்து காத்திருக்கிற மாற்றுத்திறனாளிகளை
நீங்கள் இந்த போராட்டம் நின்று போச்சு, நீங்கள் இல்லாட்டி வந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவோம், இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லி அவங்கள பயமுறுத்துகிற வகையில் சொல்லி அவங்கள வந்து அங்கேயே திருப்பி அனுப்பிச்சது. அதே மாதிரி வந்து மிரட்டுற வகையில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து வரும், இந்த மாதிரியான மிரட்டுற வகையில் பேசி காவல்துறை நடந்தது. இதெல்லாம் வந்து முன்னெப்போதும் நடக்காத மிக மிக அத்துமீறிய செயலை காவல்துறை தமிழ்நாடு முழுசும் கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இந்த இந்த நீங்கள் ஒடுக்குமுறையை மீறி தான் நேற்றுக்கு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 பேர் சென்னைக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக நீங்கள் திருச்சியிலலாம் ரயில் நிலையத்தில் ரயில் இதுலேருந்து இறக்கி போட்டு நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி ஏறினவங்க டிக்கெட்லாம் எடுத்து பயணம் செய்வதற்கான டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஏறினவங்கள இறக்குறாங்க. ஆனால் நீங்கள் போராட்டத்திலே நீங்கள் ஈடுபடலை. போராட்டத்தில் வந்து இறங்கினாலே நீங்கள் அந்த பக்கம் வந்தாலே கைது செய்வோம். நேற்றுக்கு அப்படி தான் பண்ணாங்க. அது சாதாரண மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், எங்களை போன்ற தலைவர்களாக இருக்கட்டும், குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக நீங்கள் தூக்கி வீசுவது என்பது, பெண்களை புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது என்பது, அவங்கள வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தி அவங்கள வந்து துன்புறுத்த முடியுமோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வது என்பது, அது யாரையும் அனுமதிக்க முடியாது. அது வந்து யாரும் மன்னிக்கவும், அந்த மாதிரியான காரியங்களை செய்த காவல்துறையை யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. இந்த மாதிரியான இருக்கிற உரிமையை பறிக்காதீங்க. நீங்கள் அரசாங்கம் போட்டுக்கிறக்கூடிய உத்தரவுகளை அமல்படுத்துங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்க வேண்டிய சட்டப்பூர்வ உரிமைகளை நீங்கள் வழங்கணும். உதவித்தொகை உயர்வு என்பது நியாயமான கோரிக்கை. அந்த நியாயமான கோரிக்கை நீங்கள் பக்கத்தில் ஒரு மாநிலம் நீங்கள் இந்த அளவுக்கு 6,000, 10,000, 15,000 என்று சொல்லி உயர்த்தி வழங்குற பொழுது, தமிழ்நாடு தான் எல்லா குறியீட்லேயும் உயர்ந்த மாநிலம், நம்பர் 1 மாநிலம்னு நீங்கள் நம்ம பெருமை பீத்தி விளம்பரம் செய்ய முடியுது. ஏன் இதுலேயும் நீங்கள் வாங்கல? மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்சமாக நீங்கள் 6,000 கொடுக்குறத நான் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், 10,000 கொடுக்குறத நாங்கள் 15,000 சொல்லுங்கள், 15,020 சொல்லுங்கள், அப்படி நீங்கள் வந்து வரலாமே. அது வந்து வர முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் முதன்மையான மாநிலம்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்ல முடியல, அப்படி கூட நாங்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலாவது கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த ஈக்குவலாக நீங்கள் வரலைன்னாக்கும் இந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாது. இன்றைக்கு விலைவாசி உயர்வு விண்ணை முற்ற அளவில் இருக்கிற பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் மற்ற சாதாரண நபர்களை ஒப்பிடுகிற பொழுது கல்வியில், வேலைவாய்ப்பில், சமூக பாதுகாப்பில், மற்ற எல்லா விதங்கள்லையும் நீங்கள் வந்து பின்தங்கி தான் இருக்கிறாங்க. கல்வி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து 80-85% மாற்றுத்திறனாளிகளுக்கு குழந்தைகளே கல்வி மறுக்கப்படுது. அது பார்வையற்றவங்க, காது கேளாதவங்க, பல பிரிவினருக்கு. அதே மாதிரி வந்து வேலைவாய்ப்புன்னா அது தனியார் துறையை யாருமே வேலை கொடுக்குறதே கிடையாது. அரசு துறை வேலை கொடுத்தா தான். இன்றைக்கி அரசுலாம் தனியார் துறையாக மாற்றிட்டு இருக்கிற பொழுது, அரசு துறையே காலியாகிட்டு இருக்கிற பொழுது, வேலையில்லா பட்டாளம் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. பல லட்சக்கணக்கான பேர் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் கையேந்த வேண்டிய துர்ப்பாக்கியமான, ரொம்ப மோசமான, கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரியான நிலைமையை மாற்றணும். அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும். அதுக்கு அரசாங்கம் தான் முழு பொறுப்பு இருக்கணும். குறிப்பாக மாநில அரசுக்கு அது கூடுதல் பொறுப்புங்கிற அடிப்படையில் நீங்கள் இதை நடத்த முன்வரவில்லை என்றால் இப்படியான போராட்டங்கள் இன்றோடு ஓயாது. இந்த போராட்டங்கள் இன்னும் வீரியமாக எழும். போராட்டங்களை நீங்கள் வந்து நடத்தாமல் எந்த உரிமைகளையும் மாற்றுத்திறனாளிகள் பெற முடியாது. அந்த போராட்டங்கள் நிச்சயமாக நடந்து தீரும். எனவே தமிழக அரசு, திமுக அரசு இதற்கு உரிய கவனத்தை செலுத்தி சட்ட ரீதியான உரிமைகளை வழங்கணும்னு தான் நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம்.